Hi guys, welcome to Oracle Apex Tamil யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்து Oracle Apex சம்மந்தமான ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தமிழ்லேயே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாத்துக்கும் பிகினர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டினியூஸாக அந்த செஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நம்மளுக்கான பிளேலிஸ்ட் வந்து இங்கே Oracle Apex சீரீஸ்னு தனியாக இருக்குது. Oracle Apex தமிழ் அப்படிங்கிற செஷன்ஸ் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நிறையா நாலேஜ் உங்களுக்கு கேதர் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளியரன்ஸ் வந்து நான் அது கொடுக்குறேன். ஸோ நம்மளோட பிளாகில் நம்மளோட சிலபஸ்லாம் நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நேவிகேஷன் மெனுவில் பார்த்துட்ருக்கோம். நேவிகேஷன் மெனுவில் லிஸ்ட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். அந்த லிஸ்ட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் ஒரு 2 மெனு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் செஷனில் வந்து லிங்க் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் மீடியா லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதில் அடிஷ்னலாக இருக்கிற டெம்ப்ளேட்ஸ்லாம் நம்ம வந்து உங்களுக்கு சாம்பிள்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 2 லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இது நான் அகைன் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் நேவிகேஷன் பாடிக்குள்ளே கொண்டு வந்துட்டு இது வந்து ரீஜன் வந்து ஒரு 2 அப்படின்னு வச்சுட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது பேர் வந்து அடுத்த ஆட்ரிபியூட் மாற்றுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து லிங்க் லிஸ்ட் வச்சுக்கோமா. இப்போ வந்து நேவிகேஷன் பார் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி மேலே எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பார் மாதிரி நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நேவிகேஷன் பார் வைக்கணும் அப்படின்னா நான் வந்து ஃபுல் வித்தில் வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வச்சாதான் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் செட் வியூ கிடைக்கும். இதை நான் வந்து நேவிகேஷன் பார் நேவிகேஷன் பார் லிஸ்ட் அப்படின்னு என்னோட டைட்டில் வச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்க, இப்போ நம்மளுக்கு அந்த இந்த மேலே நேவிகேஷன் பார் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே நம்மளுக்கு இந்த பார் லிஸ்ட் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கலர்ஃபுல்லாக கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அட்ரிபியூட்ஸில் போயிட்டு இது வந்து பிஹேவியர் நம்மளுக்கு வந்து டேப் ரீஜன் மாதிரி வேணும். அப்புறம் வந்து சப்மெனுவில் இருந்து ஷோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து இப்போ மெனு பார்லாம் வச்சுருக்கோம். மெனு பார்னா சாரி இந்த மாதிரி சைடில் உள்ள மெனு. ஸோ அதில் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேவிகேஷன் பார் மெனு அப்படிங்கிறது நான் மாற்றுறேன். ஓகேங்களா? நேவிகேஷன் பார் மெனுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரிவியூ பாருங்கள், நம்மளுக்கு மேலே உள்ள மாதிரியே நம்மளுக்கு வந்து ப்ரிவியூ கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி வருது. நம்மளுக்கு இது சப் மெனு நம்மளுக்கு கிரியேட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சப் மெனு இதுக்கு கீழே ஒரு சப் மெனு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட லிஸ்ட்டில் ஷேர்டு கம்பனண்ட்டில் லிஸ்ட்டு சாம்பிள் லிஸ்ட்டு இதில் வந்து இது கீழே ஒரு மெனு கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப் மெனு எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ லிஸ்ட்டு 1க்கு கீழே இல்லை 2க்கு கீழே அந்த மாதிரி லிஸ்ட்டு 2.1 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். பேஜ் நம்பர் சம்திங் உங்களுக்கு எந்த பேஜுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணணுமோ அந்த பேஜை வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகே, கால் பண்ணிவிட்டு இந்த இப்போ வந்து ஐகான் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஐகான் வந்து நான் லிஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு ஐகான் செலக்ட் பண்ணிடுறோம். ஆங்கர் ஐகான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் இந்த மீடியா லிஸ்ட்டில் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஒரு டிராப் லிஸ்ட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு மெனு சிங்கிள் பேஜ்லேயே இருக்கும். நம்ம மல்டிபிள் பேஜஸ்க்கு வந்து நம்ம இங்கேருந்தே நமக்கு ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னு வேற வேற பேஜ் ஒரு பாப்பப் பேஜ்லாம் இங்கேருந்தே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பேஜை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேஜ் 3 வந்து ஒரு மாடல் டைலாக் பேஜை நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த மாடல் டைலாக் பாருங்கள் இப்போ எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, நான் பேஜ் மாடல் டைலாகாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் மீடியா லிஸ்ட்டில் இருந்து இப்போ என்ன பண்ணுறோம், பேஜ் 3 கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ எனக்கு மாடல் டைலாக். ஸோ நான் ஒரே ஒரு ஆப்ரேஷன் மெனு இருக்குன்னா இந்த ஆப்ரேஷனுக்குள்ளே வந்து நிறைய டைலாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வெறும் பட்டனாக வைக்காம நம்ம இந்த மாதிரி லிஸ்ட் ரீஜனை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
நம்மளோட பேஜஸ்க்கு வந்து நீங்க இருந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அகைன் இந்த லிஸ்ட்ல எப்படி பேராமீட்டர் கொடுக்கணுமோ அந்த பேஜ் ஐட்டம் கொடுத்து பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நேவிகேஷன் பார் லிஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த லிஸ்ட்டுக்கு போகலாம். ஓகே. அடுத்த லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், குயிக் எடிட். அகைன் இந்த லிஸ்ட்டை வந்து நான் ஒன் மோர் டூப்ளிகேட். இதோட ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ சைட் நேவிகேஷன் மெனு பார்த்தாச்சு, டேப் பார்த்தாச்சு, இதெல்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் அதிலேயே கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த லிஸ்ட்டில் இப்போ பேட்ச் மாதிரி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு காட்டலாம். ஓகே. பேட்ச் லிஸ்ட். பேட்ச் லிஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த பேட்ச் லிஸ்ட்ல ஸோ இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து அந்த ஐகான்ஸ்ல எப்படி வருது அப்படின்ட்டு. ஓகே. ஸோ நம்ம இங்கே இந்த பேட்ச்க்குள்ள வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ காட்டணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், இல்லை காட்டலாம். இப்போ தீம் கலர் சர்க்குலர் வேணுமா, இல்லை உங்களுக்கு வந்து கிரிட் டைப் வேணுமா, காலம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் 4 காலம்ஸ் 5 காலம்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், உங்களோட பேட்சோட சைஸ் எந்த மாதிரி சைஸ் வேணும். 64 இருக்கு, இப்போ நான் 96 வைக்கிறேன். 96 வச்சு தான் இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எஸ், பாருங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணலாம், இதை கிளிக் பண்ணலாம், இதை கிளிக் பண்ணலாம். இந்த பேட்ச் லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இது நடுவில் வந்து இது எவ்வளோ கவுண்ட் இருக்குது, வேல்யூ இருக்குது அந்த மாதிரி காட்டலாம். கீழே வந்து அதோட நேம் காட்டலாம். இதை கிளிக் பண்ணால் அகைன் அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி நம்ம செட்டப் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லிஸ்ட்டு நேவிகேஷனில் லிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ லிஸ்ட்டுனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேர்டு கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லிஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் லிஸ்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு வேறு பேஜுக்கு நீங்கள் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணாலும் இந்த லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டை வந்து எவ்வளோ பேஜ்னாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உங்களுக்கு உங்கள் பேஜுக்கு எந்த டைப்பு எந்த ஸ்டைல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த ஸ்டைல் டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ளிகேஷன்ஸில் நமக்கு வந்து லிஸ்ட்டு அப்புறம் நேவிகேஷன் பார் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக நம்மளால் கிரியேட் பண்ணி நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.